நம்மிடையே பேராசிரியர் ராமன் சீனிவாசன் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். மிக முக்கியமாக திமுக மேயர் மீது திமுக கவுன்சிலர்களே தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து தற்போது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நெல்லை மாநகராட்சியில் கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள ரிசார்ட்டுக்கு கொண்டு போய் ஒரு ரகசிய இடத்துல வைத்திருப்பதாக தற்போது தகவல் என்பது வெளியாயிருக்கு. அதாவது இதற்கு முன்பு ஒரு சட்டமன்றத்திலும் அதே போல நாடாளுமன்றத்தில் பல்வேறு இடங்கள்ல இந்திய அளவில் நம்ம இந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தற்போது உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ் வந்து நுழைஞ்சிருக்குதா நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது, அதனுடைய தார்மீக பலம் உடைந்து கொண்டிருக்கிறது என்பதை இது காண்பிக்கிறது. இதற்கு முன்னால ஒரு மாநகராட்சி மேயருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததாக எனக்கு நினைவில்லை. அநேகமா முதல் முறையாக தேர்ந்தெடுத்த கட்சியினுடைய அந்த மாநகராட்சி உறுப்பினர்களே பதவியிறக்கம் செய்வது என்பது நடந்திருக்கிறது. ரெண்டாவது, இது எப்படி ஏன் நடக்குதுன்றதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். மாநகராட்சி மேயரை வாக்காளர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கிற சிஸ்டம் முன்னால் இருந்தது. அப்படி இருந்திருந்தா அப்படி நடக்காது. நீங்க அதுக்குள்ள நிறைய அரசியல் செய்து மாறி மாறி திமுகவும் அண்ணா திமுகவும் வேற வேற முடிவுகளை எடுத்து மேயரை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்ற நிலை வந்த பிறகுதான் இது மாதிரிதான் நடக்குது. மேயர் என்பவர் மக்களின் நம்பிக்கையை பெற்றவர், அந்த மாநகரத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் என்கிற நிலையில இருந்தவரை அந்த கவுன்சிலர்ஸ் ஓட்டு போட்டு நம்ம எடுப்பாங்கன்னு மாத்துறது யாரு? அதனுடைய விளைவு தான் இது. இன்னைக்கு திருநெல்வேலி மாநகராட்சியில் நடந்தது, நாளைக்கு ஒன்னொன்னே வரும். இதுக்கு பின்னால என்ன பெரிய பிரச்சனை, கொள்கை பிரச்சனைக்கு என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் அந்த ஷேர் பண்ணிக்கிறதுல உள்ள பிரச்சனை தான், பங்கிட்டுக் கொள்வதில் வர்ற பிரச்சனையினாலதான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழ் சமுதாயம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க, வாக்காளர்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதெல்லாம் புரியாத அளவு முட்டாள்கள் இல்லை நாங்கள்லாம். இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு பெரிய மானக்கேடான செயல், வெக்கக்கேடான செயல். மிக நன்றி சார். அதாவது இந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ் என்பது உள்ளாட்சி அமைப்புகளுக்குள் தற்போது நுழைந்திருப்பது தமிழகத்திற்கு ஒரு புதிய திருப்பமாக தான் பார்க்கப்படுது.